அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். அடுத்த கட்டுரை சங்க இலக்கியம் பற்றியது. புறநானூறு சுட்டும் திரை பண்பாடு. புறநானூரில் எப்படி திரை செலுத்தினாங்க, எந்தெந்த முறையில் யார் யாருக்கு திரை செலுத்தினாங்க அப்படின்றத பார்க்குறது இக்கட்டுரை. முன்னுரை. நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு குடிமக்களும் திரை கப்பம் என்று அழைக்கப்படும் வரி செலுத்துவது ஒரு கடமையாகும். இத்தகைய வரியை திரட்டுவதை சங்க காலத்தில் ஆட்சி நடத்தும் மன்னர்கள் பண்பாடாக கடைபிடித்து வந்தனர். அதன் மூலம் நீதி தவறாத செங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தனர். நாட்டு மக்களிடம் திரை பெறும் முறை இன்றும் நம் நாட்டில் தொன்று தொட்டு நிலவும் ஒரு பண்பாடாகவே இருந்து வருகின்றது. இத்திரை திரட்டும் பண்பாட்டை புறநானூறு வழி நின்று ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். பண்பாடு. மக்கள் பன்னெடும் காலம் தொடங்கி இன்று வரை தங்கள் வாழ்க்கை முறையில் தொடர்ந்து பின்பற்றி வரும் ஒரு நெறிமுறையே பண்பாடு ஆகும். வரி. நாட்டின் பல்வேறு பயன்பாடுகளுக்காக நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றில் இருந்து சிறிது தொகையாக அரசால் பெறப்படும் தொகையே வரி என்பதாகும். இவ்வரி திரை, கப்பம் என பல்வேறு சொற்களால் வழங்கப்பட்டு வந்துள்ளது. வரி பயன்பாடு. நாட்டின் நிர்வாகச் செலவுகள், பாதுகாப்பு, மக்கள் நலத்திட்டங்கள், மருத்துவம் மற்றும் சுகாதாரம், பொதுநலன், விவசாயம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பல வகை திட்டங்கள், உள்நாட்டு கட்டமைப்புக்கான வளர்ச்சி, போக்குவரத்து வசதி மேம்பாடு, அரசு ஊழியர் ஊதியம் என நாட்டின் பல பயன்பாடுகளுக்கு குடிமக்களிடம் இருந்து பெறப்படும் சிறு தொகையான இவ்வரி பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வரியினை அன்று நாட்டை ஆண்ட மன்னர்களும் இன்று பாராளுமன்றமும் நமக்கு விதிக்கின்றது. அளவாக வரி வாங்கு. அக்காலத்தில் மன்னர்கள் தங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கும் புலவர்களை தங்கள் அவையிலேயே வைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்து அவர்களையும் அவர்களது வாக்குகளையும் தவறாது பொன்னே போல் காத்து வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு இருக்கும் சமயத்தில் ஒருமுறை மன்னன் அறிவுடை நம்பி தாம் செய்வது சரி என எண்ணி அளவுக்கு மிகுதியாக குடிமக்களிடம் வரி வாங்கினான். அவனது செயலை கண்டித்து அவனை திருத்த எண்ணிய அவனது அவைக்கள புலவராகிய பிசிராந்தையார் அதனை ஓர் அரிய உவமையின் மூலமாக அவனுக்கு காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மாநிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே வாய்ப்புகு வதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கொடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவன் வைகளும் வரிசை அறியாக்கால் என் சுற்றமொடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என புறநானூறு 184வது பாடலில் என்றவாறு உணர்த்தி திரை வாங்குவதில் அவனை முறைப்படுத்த முயலுகின்றார். இப்பாடலில் காய்ந்த நெல்லை அறுத்து அதை அரிசியாக்கி அரிசியிலிருந்து உணவு தயாரித்து கவளம் உருண்டையாக யானைக்கு கொடுத்தால் அது பல நாட்களுக்கு உணவாகும். அதை விட்டுவிட்டு யானையை தானே போய் சென்று சாப்பிட்டு விட்டு வா என விட்டால் யானை கருது நிறைந்த வயலில் இறங்கி அது அள்ளி வாயில் போடும் அந்த நெல்லை விட பறித்து உண்ணும் அந்த நெல்லை விட தன் காலால் மிதித்து நாசமாக்கும் நெல்லே அதிகமாகும். அந்த உவமையை சுட்டி மக்களும் இப்படி அதிகமாக வரி வசூலித்தால் மக்களும் மன்னனை வெறுத்து ஒதுக்குவர். மக்களும் இது பண்ணி வறுமையால் வாய்ப்பட்டு தானும் நாடும் வறுமை வாய்ப்படையும். ஆதலால் என்ன பண்ணணும், சிறிது சிறிதாக வரியை விதிக்க வேண்டும் என மன்னனுக்கு பிசிராந்தையார் இப்பாடலின் மூலம் கட்டளையிடுகின்றார். அதிகமாக மக்களை வாட்டி வதைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வரியை விதிக்க வேண்டும். கொஞ்சம் குறைந்த மக்களோட பண்பை அறிந்து மக்களுக்கு ஏற்றவாறு மக்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரியை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பாடலுக்கு நாமே பொருள் பல எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாடலை சுட்டி யானை புக்க புலம் போல ஆகிவிடும் என்ன தானும் உண்ணாமல் அது என்ன பண்ணுமா, தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்ற மாதிரி
மன்னன் அதிகமாக வரி வசூலித்து வாங்கினானா மன்னனுக்கும் அது பயன்படாது, மக்களுக்கும் இதுவும் இல்லாமல் இந்த அரசே கெட்டு அழியும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் பிசிராந்தையார் புறநானூறு 184வது பாடலில் சுட்டியிருக்கின்றார். வரி வாங்கினால் சுமையாகிவிடும். மற்றொரு புலவரும் விதிவசத்தால் சோழன் நலங்கிள்ளிக்கு அரச பதவி கிடைக்க அப்பதவியை அவன் சரியாக பயன்படுத்தி முறையாக வரி வாங்கினால் ஆழநீர் இருந்து வற்றிய குளத்திடையே கிடக்கும் நெட்டி துண்டை போல் இலகுவானதாகவும் வெயிலில் காய்ந்த சுள்ளியை போல் மென்மையானதாகவும் இருக்கும் என்றும், அளவுக்கு மீறி குடிமக்களிடம் வரி வாங்கினால் அவ்வரச பதவியே அவனுக்கு சுமையாகிவிடும் என்றும் புறநானூறு 75வது பாடலில் அறிவுறுத்துகின்றார். அளவான வரியும் செங்கோன்மையும். அவைக்கள புலவர்களின் மேற்கண்ட வேம்பும் கடுவும் போன்ற நற்சொற்களால் அளவுக்கு மீறி வரி வாங்குவதால் ஏற்படும் தீமைகளை நன்குணர்ந்து மனம் திருந்தி அளவாக வரி வாங்க முற்பட்டனர். இதனை செயலில் காட்ட எண்ணிய யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை என்னும் மன்னன் குடிகளை துன்புறுத்தாது முறையான வரியாகிய தனி மனிதனின் வருவாயில் 1/6 பங்கை வரியாக பெற்று ஆட்சி நடத்தியதால் அந்நாட்டில் தீமையாவும் ஒழிந்தது. இவனது செங்கோலும் நெறிமுறை தவறாது இருந்தது. அதனால் இம்மன்னனை 4 எல்லை மக்களும் ஒன்று கூடி போற்றி புகழ்ந்த நிகழ்வை அறிந்த அவனை போற்ற தானும் வந்ததாக குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் புறநானூறு 17வது பாடலில் மன்னனின் புகழை வியந்து கூறுகின்றார். கப்பம் கட்ட மறுத்ததால் போர். சில மன்னர்கள் அளவான வரி பெற்று செம்மையான ஆட்சி நடத்தி மக்களை நல்வழியில் காத்து வர பகை மன்னர்கள் அவர்களின் செங்கோன்மையை அறிந்து முறையாக கப்பமும் கட்டி வருகின்றனர். எனினும் ஒரு சில மன்னர்கள் கப்பம் கட்ட மறுத்து அதனை கருத்தில் கொள்ளாது காலம் தாழ்த்தி வருகின்றனர். அதனால் அம்மன்னர்களிடம் பேசி இனி பயனில்லை என்று கருதிய மன்னன் உருகெழு மன்னர் எயில் கடந்து நினம்படு குருதி பெரும்பாட்டு ஈரத்து அணங்குடை மரபின் இருங்கணந்தோறும் வெல்வாய் கழுதை புல் இளம்பூட்டி வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும் என புறநானூறு 392வது பாடல் அந்நாட்டின் மீது படையெடுத்து சென்று அழித்து கப்பங்கட்ட நாட்டின் மீது படையெடுத்து சென்றும் அழித்து அம்மன்னர் நிலத்தில் கழுதை பூட்டி உழுது வரகும் கொள்ளும் இந்த மன்னன் விதைப்பதாக புறநானூற்றில் ஒரு புலவர் சுட்டுகின்றார். திரை பெறுவதில் மன்னர்களின் தலைவன். குடிமக்களின் திறம் அறிந்து அளவான வரி விதித்து அதனை முறையாக பெற்று அவ்வரி பொருட்களை நல்முறையில் பயன்படுத்தி நாட்டை என்றும் செழுமையுடனும் செங்கோன்மையுடனும் நடத்தி வரும் இம்மன்னனுக்கும் இந்நாட்டிற்கும் உரிய சிறப்பானது என புடைவரிசை சூழ கப்பங்கட்ட வந்து நிற்கும் மன்னர்களுக்கு தலைமை ஏற்பவன் இம்மன்னன் என புறநானூற்று 156வது பாடலில் என்பதால் இவனை அரசனாக பெற்ற நாடும் இவனால் சிறப்பு பெற்றது என புலவர் ஒருவர் சுட்டுகின்றார். இப்பாடலின் மூலம் மன்னனிடம் முறையாக வரி செலுத்த பலர் வந்த செய்தியை புலவர் நமக்கு உணர்த்துகின்றார். முடிவுரை. சங்க காலத்தில் மன்னர்கள் குடிமக்களிடமும் பகை மன்னர்களிடமும் வரி செலுத்தும் இப்பண்பாட்டு முறையை விதித்தனர். இவர்களிடம் இருந்து பெரும் வரித்தொகையை பொருட்களை மன்னர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கே பயன்படுத்தி வந்துள்ளனர். இத்தகைய வரியை எவ்வாறு பெற வேண்டும், ஏன் பெற வேண்டும், பெற்ற வரியை எவ்வாறு எம்முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை இக்கட்டுரை நன்கு விளம்பியது. ஆனால் இன்று நம் நாட்டில் திரட்டப்படும் வாட் என்ன என்ற வரியால் யானை புகுந்த வயல் போல நம் நாடும் அரசியல் நடத்துபவர்களும் அழிவை பெறுவது உறுதியே. இப்புறநானூற்று புலவர்கள் கருத்துப்படி அரசும் அரசை நடத்துபவர்களும் நடந்தால் நாடு என்றும் வளமை குன்றாது கொழிக்கும். மக்களின் வாழ்வும் துன்பமின்றி செழிக்கும். நன்றி, வணக்கம்.